அதுவரை தன் கருத்தாக எதுவுமே சொல்லாத நெல்லையப்பையர் அழகம்மாவிடம் இப்போது, மன்னி, பால பருவ குணங்கள் வாலிபத்தில் தொடரும் என்றோ வயோதிகத்தில் நிலைத்து முடியும் என்றோ உறுதியாக சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறும்போது மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். வழிப்பறி கொள்ளையனாக இருந்த வால்மீகிதான் இராமாயணத்தை எழுதியது. நாட்டை ஆண்ட சத்திரியனான விஸ்வாமித்திரர் தான் ராஜ ரிஷியாக உயர்ந்தது. வெங்கடராமனுக்கு இது விளையாட்டு பருவம். போக போக சூழ்நிலைகள் பொறுப்புகளை அவன் மீது ஏற்றும்போது அவன் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போலவே நிச்சயம் அமைந்துவிடும். கவலைப்படாதீர்கள் மன்னி. தம்பி சுப்பையா எழுதியிருப்பது போல ஒரு பயணம் குழந்தைகளை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு போய் வாருங்கள். வெங்கடராமனுக்கு புத்திமதி சொல்லுங்கள். தாயின் பேச்சை கேட்காத பிள்ளை இல்லை அவன். அவனை எப்படியும் நேர்படுத்தி விடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை பூரணமாக இருக்கிறது. வருத்தத்தை விட்டு தைரியமாக இருங்கள். இன்று வெள்ளிக்கிழமை மாலையில் குழந்தைகளை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போய்விட்டு வாருங்கள். மனம் சாந்தப்படும் என்றார் அவளுக்கு ஆறுதலாக.